தாகமாய் வந்திருக்கிற என் இயேசுவின் குடும்பமே, உங்களை இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில பாசத்தோடு நான் வரவேற்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பெறுவீர்கள். உங்கள் தாகம் தணிக்கப்படும், உங்கள் தேவை சந்திக்கப்படும், உங்களுடைய காரியங்கள் உங்களை வீடு தேடி வரும். கர்த்தர் அப்படி வல்லமையான தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் உங்களுக்காக இன்றைக்கு இந்த நாள் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இங்கே உன் சந்தை மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையாவது: தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமாய் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், வாஞ்சியோடு இதை பார்க்கிறீர்கள். எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையும் மாறாதா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? என் கணவருக்குள்ள ஒரு மாற்றம் வராதா? என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வராதா என்று தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற குடும்பமே, இந்த வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீ தாகமாய் வந்திருக்கிறாய். உன் தேவைகளை சந்தித்து, அதான் ஜீவ தண்ணீர், அதான் தாகத்தை தணிக்கிற தண்ணீர். அது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் மட்டும் தானே உன் தேவைகளை சந்திக்கிறவர், பூர்த்திப்படுத்துகிறவர், பூர்ணப்படுத்துகிறவர். இன்று இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்: உன் தாகத்தை நான் தணிப்பேன், உன் வாஞ்சையை நிறைவேற்றுவேன், உனக்கு நான் வல்லமையை கொடுப்பேன், என் பலத்தை கொடுப்பேன். நீ என் பிள்ளை, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ தைரியமாக. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பிரதான தகப்பனை உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மகிமை ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே, நீர் நல்ல தெய்வம். நீர் எங்களை வழி நடத்தும். இதை பார்க்கிற யாவர் மேலும் எந்த அளவுக்கு தாகத்தோடு இருக்கிறார்களோ அதற்கேற்றார் இவர்களுக்கு நீர் அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யும் என ஜெபிக்கிறேன், அதிசயத்தை செய்யும் என ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் கூட தாகமா இருக்கிற இடத்தில் வாருங்கன்னு சொன்னீங்க அப்பா. இந்த பிள்ளைகள், இந்த குடும்பங்கள், இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த குழந்தை, இந்த தகப்பன், இந்த தாய் ஒரு மாற்றத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you Jesus. God bless you.